வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னிலை வகிக்கும் தமிழ்நாடு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். 5 நாட்களுக்குள் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. பெண்களும் தற்போது போதைப் பொருளை பயன்படுத்த தொடங்கிவிட்டனர், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேதனை. பாஜகவின் பி டீமாக பாட்டாளி மக்கள் கட்சி செயல்படுகிறது, அன்புமணிக்கு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பதிலடி. திமுக மீது எதிர்க்கட்சிகள் வைக்கும் விமர்சனங்கள் குறித்து தங்களுக்கு கவலை இல்லை, அமைச்சர் சாமிநாதன் பேட்டி. தகவல் தொழில்நுட்பத்தில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் இமேஜின் தமிழ்நாடு 2026 தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் 2 நாட்கள் உச்சி மாநாடு நடைபெறும் நிலையில் மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மனித ரோபோ கை கொடுத்து வரவேற்பு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் GCCயில் சென்னை உலகளாவிய மையமாக உருவெடுத்து வருவதாகவும், உற்பத்தி தகவல் தொழில்நுட்ப சூழல் இயல்பாகவே ஒருங்கிணைந்து இருப்பது தமிழ்நாட்டின் சிறப்பு என்றும் பெருமிதம் தெரிவித்தார். தொழில்நுட்ப வளர்ச்சியில தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு படி முன்னால இருக்கும்னு நினைப்பேன். அதை நிறைவேற்றுவது போல இந்த மாநாடு அமைஞ்சிருக்கு. நவீனத்துவம் நோக்கிய பாய்ச்சல், சமூக சமநிலை, அனைவருக்குமான வளர்ச்சின்னு திராவிட மாடல் அரசின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கிற வகையில் இமேஜின் தமிழ்நாடு 2026 மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்க நம்முடைய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், பெரு நிறுவனங்கள் மற்றும் நியோ டைடல் பார்க் போன்ற முயற்சிகள் மூலம் புதிய பொருளாதார வளர்ச்சி 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. 5 நாட்களுக்குள் பொங்கல் தொகுப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் சார்பில் நியாய விலை கடையில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பினை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 5 நாட்களுக்குள் பொங்கல் பரிசு பணம் மற்றும் பொங்கல் தொகுப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றும், பொங்கல் தொகுப்புகளில் உள்ள அனைத்து பொருட்களும் முறையாக மக்களிடம் கொண்டு செல்லப்படும் எனவும் உறுதியளித்தார். கிட்டத்தட்ட 65,000 ரேஷன் அட்டைகள் இருக்கின்றன. முதல் கட்டமாக இன்னைக்கு துவங்கி வருகின்ற 14ஆம் தேதி வரைக்கும் ஏற்கனவே டோக்கன்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு முறையாக இந்த பரிசு தொகுப்பு இந்த பகுதி மக்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. அதை இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாணவர்களும் இங்கே துவக்கி வச்சிருக்கிறோம். மக்கள் மகிழ்ச்சியோடு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. முறையாக அடுத்த இன்னொரு 5 நாட்கள்ல அனைத்து பொருட்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். பெண்களும் தற்போது போதைப் பொருளை பயன்படுத்த தொடங்கிவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேதனை தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தி திருச்சியிலிருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கினார். தொடர்ந்து 7வது நாளாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது நடைப்பயணத்தை மேற்கொண்டார். அவருடன் 500க்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டு நடைபயணம் மேற்கொண்டனர். இந்நிலையில் நடைபயணத்தின் போது வழி நெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் வைகோவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்குள்ளும் போதைப்பொருள் வந்துவிட்டது என கூறினார். மேலும் பெண்களும் தற்போது போதைப் பொருளை பயன்படுத்த தொடங்கிவிட்டதாக வேதனை தெரிவித்தார். எனவே போதைப்பொருள் தமிழகத்திற்குள் வராமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாக கூறினார். மக்கள், குறிப்பாக தாய்மார்கள், வெயிலை பொருட்படுத்தாமல் காட்டு வேலைகளை விட்டுவிட்டு கரைக்கு வந்து சாலை ஓரத்தில் இருந்து ஆர்வத்த பிள்ளையோ இந்த வேகாத வெயிலில் எங்களுக்காக இப்படி நடந்து வருகிறாரே என்று என்னிடம் கேட்டார்கள். என் தாயார் மாரியம்மாள் தலைமையில் எங்கள் ஊரில் 1000 பேர் உண்ணாவிரதம் இருந்தார்கள் டாஸ்மாக் கடை எதிர்த்து.
பாஜகவின் பி டீமாக பாமக செயல்படுவதாக அன்புமணியை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 பணம் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்து பயனாளிகளுக்கு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு வழங்கும் 3000 ரூபாய் டாஸ்மார்க்கிற்கு தான் செல்லும் என அன்புமணி ராமதாஸ் கூறியதற்கு கண்டனம் தெரிவித்தார். தமிழகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே குடிகாரர்கள் என்பது போல் அன்புமணியின் கருத்து உள்ளதாகவும் அவர் கடுமையாக சாடினார். நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் கூட்டணி வைப்பவர்கள் அரசின் திட்டங்களை கொச்சைப்படுத்தி வருவதாக கூறிய MRK பன்னீர்செல்வம், பாஜகவின் பி டீமாக பாமக செயல்படுவதாக விமர்சித்தார். குற்றத்தை சொல்லியே கட்சி நடத்துகிறார்கள். அதுக்காக எடப்பாடிட்டையும் பிஜேபிக்கும் பிஜேபியுடைய பி டீமாக செயல்படுவதற்கு மைக்கை செய்திய ஊடகத்தை பயன்படுத்துகிறார். தமிழ்நாடு அந்த 3000 ரூபாய் வாங்குகிறவரெல்லாம் குடிகாரர்களா என்று நான் அன்புமணி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆக உனக்கு அவருக்கு வேண்டுமென்றால் அந்த 3000 ரூபாய் சாதாரணமாக இருக்கும். திமுக அரசின் மீது எதிர்க்கட்சிகள் வைக்கும் விமர்சனங்கள் குறித்து தங்களுக்கு கவலை இல்லை என அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கும் திட்டத்தை திருப்பூர் குப்பண்டம்பாளையம் பகுதியில் செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் துவக்கி வைத்தார். இதில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மு.பே. சாமிநாதன், திமுக அரசு பொதுமக்களின் நலனுக்காக சிறப்பாக செயலாற்றி வருவதாகவும் தங்கள் மீது எதிர்க்கட்சிகள் வைக்கும் விமர்சனங்கள் குறித்து கவலை இல்லை எனவும் தெரிவித்தார். ஒரு அரசாணை வெளியிடுறார் மின்சார வாரியத்திலிருந்து. யாரு? எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் வெளியிட்டார். எந்த வெளியிட்டுனா 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று சொன்னார். அப்ப அது எந்த பயத்தின் மூலம்? அதையே வச்சுக்கொள்ள வேண்டாம். இல்ல சொல்றேன், அவருக்கு வேணா அந்த பொருள் வேணா அவருக்கு அது பொருத்தமா இருக்கும். எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. 2021ஆம் ஆண்டு மே திங்கள் 7ஆம் நாள் பொறுப்பேற்றதிலிருந்து அன்றைக்கே 1 மணி நேரத்துல மேதக ஆளுநர் மாளிகையில பொறுப்பேற்றார். நேரா கோட்டைக்கு வந்தார். கோட்டைக்கு வருகிற வழியில எங்க அண்ணா முத்தமிழ் கலைஞருடைய நினைவிடத்துல மரியாதை செய்துவிட்டு 5 கையெழுத்தை சம்பிரதாயத்தின் அடிப்படையில் போடப்பட்டு அதற்கு பிறகு அந்த திட்டங்களில் துவங்கி இன்று வரை சிறப்பாக, அதுவும் மக்கள் கோரிக்கை வைக்காமல் எந்த போராட்டம் இல்லாமல் அந்த அடிப்படையில் இந்த திட்டங்கள் இன்றைக்கு வழங்கப்பட்டது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு நீள கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2,22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளது. இதற்கான டோக்கன்கள் விநியோகிக்கும் பணிகள் நியாய விலை கடை ஊழியர்கள் மூலம் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 3000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை சென்னை ஆலந்தூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நியாய விலை கடைகளில் ஜனவரி 13ஆம் தேதி வரை பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட பொங்கல் தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் நியாய விலை கடைகள் மூலம் விலையில்லா வேட்டி சேலைகளும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. பாமக நான் ஆரம்பித்த கட்சி எனவும் இதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது எனவும் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அன்புமணி நிறுத்தும் வேட்பாளர்களுக்கு மக்கள் யாரும் வாக்களிக்க மாட்டார்கள், ஏனென்றால் அவர் சொந்த தந்தைக்கு துரோகம் செய்தவர் என்று விமர்சித்து பேசினார். மேலும் அதிமுகவுடன் நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்யும் செயலாகும் எனவும் தான் கூட்டணி பேசினால் மட்டுமே அது செல்லும் எனவும் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற தீர்ப்பின்படியும் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியில் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தனி ஒரு நபரால் ராமதாசால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்படி இருக்கும்போது அதனுடைய தலைமை பதவியை இப்பொழுது நானே எடுத்துக்கொண்டேன். நிறுவனர் கூடவே தலைவர்
அது இவருடைய செயல்பாட்டால் இவனுக்கு தலைமை பண்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதால் அதை செய்ய வேண்டியதாயிற்று. சென்னை ECRல் 98.88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். சென்னை ECR சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணா ஏற்பாட்டில் 98.88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால்வாய் அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் MP தமிழச்சி தங்கபாண்டியன், மண்டல குழு தலைவர் VE மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 200வது வட்டத்தை பொறுத்தவரை 4.13 கிலோமீட்டர் தூரத்திற்கு 46 தெருக்களில் மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டுவதற்கும் ஆக மொத்தம் 301 தெருக்களில் 21.43 கிலோமீட்டர் தூரத்திற்கான மழைநீர் வடிகால்வாய்களை கட்டும் பணியினை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். இது ஒரு மகத்தான நிகழ்வு. 21 கிலோமீட்டருக்கு ஏறத்தாழ 21.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 98.88 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு மழைநீர் வடிகால்வாய் கட்டுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நிச்சயம் இந்த திட்டத்தினால் இந்த 3 வட்டங்களையும் சேர்ந்த 301 தெருக்களை சேர்ந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் பயன்பெறுவார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,02,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து அதிகரித்து வந்த தங்கம் விலை இன்று சற்று சரிந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் குறைந்து 12,250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,02,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 272 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,72,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 500% இறக்குமதி விதிக்கும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறார். எச்சரிக்கையை மீறி கொள்முதல் செய்ததால் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதித்தார். சமீபத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய ட்ரம்ப், இந்தியா தன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது அவசியம், ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெய் கொள்முதல் செய்தால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என எச்சரித்தார். இந்நிலையில் 500% வரி விதிக்கும் மசோதாவை தாக்கல் செய்ய ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாக குடியரசுக் கட்சி செனட்டர் லிண்ட்சே கிரகாம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரமே இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னிலை வகிக்கும் தமிழ்நாடு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். 5 நாட்களுக்குள் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. பெண்களும் தற்போது போதைப் பொருளை பயன்படுத்த தொடங்கிவிட்டனர், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேதனை. பாஜகவின் பி டீமாக பாட்டாளி மக்கள் கட்சி செயல்படுகிறது, அன்புமணிக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதிலடி. திமுக மீது எதிர்க்கட்சிகள் வைக்கும் விமர்சனங்கள் குறித்து தங்களுக்கு கவலை இல்லை, அமைச்சர் சாமிநாதன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.